பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி பழனியில் முருகன் கோவில் அடிவாரத்தில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பக்தர்களுக்காக 300 டன் மலை வாழைப்பழங்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. பழனி பாலதண்டாயுதபாணி சாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நாளை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதையொட்டி பழனிக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்த வண்ணம் உள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் மலையடிவாரத்தில் தங்கி பஞ்சாமிர்த பிரசாதம் செய்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தங்களது ஊர்களுக்கு எடுத்து செல்வது வழக்கம். இதையொட்டி பஞ்சாமிர்தம் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் மலை வாழைப்பழங்கள் சுமார் 15 லட்சம் எண்ணிக்கையில் வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். பங்குனி உத்திரத்திற்கு இந்த ஆண்டு பழத்தினுடைய வரத்து கம்மி. சென்ற ஆண்டு 25 லட்சம் பழம் வந்தது, இந்த ஆண்டு 15 லட்சம் பழம் தான் வந்திருக்கு. ரேட்டு வந்து 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் இருக்கு. ஒரிஜினல் சிறுமலை பழம் வந்து 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் இருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் வந்து 1 ரூபா 2 ரூபா அதிகமாக தான் இருக்குது. அது காரணம் கேட்டால் என்னங்கிறாங்க, சரியான விளைச்சல் இல்லை, தண்ணி வசதி இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் பழ வரத்து கம்மி, அதனால் வந்து ரேட்டு கூடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் ஓரியாடி கேட்குறோம், அவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த நட்பின் அடிப்படையில் ஒரு 25 பைசா குறைச்சி கொடுக்குறேன்னு வேணால் சொல்கிறாங்க. அவங்க சப்போஸ் ஒரு 8 ரூபா சொல்கிறாங்கன்னா ஒரு 20 பைசா குறைச்சி 7.80 தரேன்னு சொல்கிறாங்க. அச்சா, இதுதான் நானும் ரெகுலராக இப்போ இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு திருப்தியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குடகு, ஆடலூர், பன்றிமலை, சிறுமலை, கொடைக்கானல் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து மலை வாழைப்பழங்கள் பழனிக்கு கொண்டு வரப்பட்டு உள்ளன. வாழைப்பழத்தின் தரத்தின் அடிப்படையில் ஒரு பழம் 6 முதல் 11 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளைச்சல் சற்று குறைந்ததால் வாழைப்பழத்தின் விலை சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் எவ்வளவு பழங்களை கொண்டு வந்தாலும் விற்று தீர்ந்துவிடும் என அவர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.